நீங்க வேண்டான்னு கருத்து சொல்றாங்கல்ல அதிமுகல. அவங்க வந்து வைக்கக்கூடிய லாஜிக் என்னன்னா, ஓபிஎஸ் தனியா வரமாட்டார். பிஜேபியை கூட்டிட்டு வருவார். பிஜேபி இன்ட்ரெஸ்ட் தான் அவர் வலியுறுத்துவார் அப்படின்னு. அவங்க வந்து வைக்கக்கூடிய லாஜிக். எதிர்காலத்தில் அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் அனுமானம் யாரும் பேச சொல்ல முடியாது. அது சரி. பிஜேபி கூட்டணி அல்லாத அதிமுக ஓபிஎஸ்க்கு ஏற்படும். என்ன சார்? பிஜேபி கூட்டணி அல்லாத அதிமுக இல்லை, அது என்ன சார் அந்த கருத்தில் எப்படின்னா இப்போ முன்னக்கூட்டி நான் சொல்ல முடியல. இந்தியாவை இன்றைக்கு பல்வேறு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒரு தடவை இல்லை, 3 தடவை இன்றைக்கு 3ஆம் முறையாக ஆளுகின்ற பொறுப்பை 140 கோடி ஜனத்தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனதை கொண்ட நாடு, மிகப்பெரிய வாக்காளர்களை கொண்ட நாடு மீண்டும் 3ஆம் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி படத்தில் மீண்டும் வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தானே வாக்களித்திருக்கிறார்கள் அத்தனை மக்களும். தமிழகத்தில் அந்த நம்பிக்கை இல்லையே. தமிழகத்தில் நாடு முழுக்க பார்க்குறோம். தமிழகத்தில் இங்கே வந்து ஒரு கூட்டணி அமையலை. அந்த கூட்டணிக்கு என்ன செஞ்சு விட்டு போனார்? அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் உறுதியாக இங்கே வெற்றி பெற்று பார்க்க முடியும். அதிமுக பாஜக கூட்டணி அவர் வந்து உதறி போயிட்டார். என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு மாதிரி எல்லாத்துக்கும் மூல காரணம் கொடநாடு சார். கொடநாடு. ஓஹோ. கொடநாடு கொள்ளை தொடர் கொலை. இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையாமல சார். அது இன்னும் இந்த 5 வருஷம் கிடக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில்? நான் ஆட்சிக்கு வந்தால் 90 நாட்களில் கொடநாடில் நடைபெற்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றவாளி கொண்டு நிறுத்தி தண்டனை பெற்று தருவேன்னு சொன்னாரா இல்லையா? செஞ்சாரா? செய்யலையே. அதனால அவர் தான் கேட்கணும். அதை வச்சு மிரட்டுறாங்கறீங்களா? அது தெரியாது சார். ஆண்டவனுக்கு இல்ல கொடநாட்டியும் இந்த எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வழக்கு இப்போ உடனே வழக்குகள் வந்து பதியப்படுகிறது. குற்றவாளியை தேடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க, தண்டனை பெற்று கொடுக்குறாங்க. ஏன் இன்னும் அது முடியலை? அம்மா வாழ்ந்த இல்லம் அந்த கொடநாட்டில் அங்கே உள்ள நுழையிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சார்? திமுக வந்து நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு எதிராக தரையில் உட்காந்து போராட்டம் பண்ணுவார் சார். நீங்க ஆமாம், அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்க சார். நீங்க எந்ததுக்கு? சட்டமன்றத்து வாசல்ல இது வந்து அரசியல் நோக்கத்தோட பழிவாங்க நோக்கத்தோட பண்றாங்கன்னு நீங்க எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க. இல்லை, அந்த சூழ்நிலைகள் வேறு. அதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாங்களே கொடநாடு வழக்கை துரிதப்படுத்தி விசாரணை செய்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் பாதுகாக்கின்ற குழு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், எல்லா மாவட்டத்திலையும். இப்போ ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் பேசுறீங்க, ஆமாம், கொடநாடு கனெக்ட் பண்றீங்க. அது என்ன எனக்கு என்ன மாதிரி மரமண்டைக்கு விளங்குற மாதிரி சாமி உங்க நீங்கள் ரொம்ப ஜீனியஸ், அறிவாளி. எப்படினாலும் கொக்கியை போட்டு என் பதிலை பெறலாம்னு நினைக்கிறீங்க. மக்கள் கேள்வி கேட்டுருக்கேங்க சார், அதற்கு விடை அவ்வளோதான். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. நீங்க விரும்புவதனால விஜய் பத்தி பேசுவோமா? விஜயோட அரசியல் சரிங்க. அரசியல் கட்சி இயங்குவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. அவரோட நீங்க டீல் பண்ணிருக்கீங்கல்ல. அவர் தரப்போட 2011 செல்வி ஜெயலலிதா அனுப்பி போய் பார்த்தல பேசியிருக்கிறீங்க. அந்த இயக்கத்தோட பணியாற்ற வாய்ப்பு உங்களுக்கு? அவரை சந்திப்பதற்கு நாங்கள் சென்றோம். அவர் வெளியே ஒரு படப்பிடிப்பில் இருக்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அவருடைய தந்தையார் திரு சந்திரசேகர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசினோம். அவர் அம்மா அவர்கள் சொன்னதை அவரிடம் சொன்னோம். அவருடைய ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் சென்றோம். நானும் செங்கோட்டையன் போனோம். கரெக்டாக வச்சுருக்கீங்க. நீங்களும் அன்பாக வரவேற்றாங்க. நல்ல காஃபி டீவெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். நான் அம்மா சொல்கிறத நான் வந்து என் சன்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க. அந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து சரி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் எஸ்எஸ்சி வாய்ஸ் கொடுத்தாரு, ஆனால் விஜய் வரல. ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம், அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு அவர் அரசியலுக்கே வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்துட்டாரு. நான் சொன்னேன் வரவேற்குன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரவேற்பார் போலவே, அக்கார்டிங் டு சம் இன்ஃபர்மேஷன். அதிமுக ஒரு மேஸ் ஹீரோவான விஜய் 2 பேரும் சேர்ந்தா அது ஒரு பலமான கூட்டணியா பார்க்க மாட்டீங்க. இந்த பிரச்சனையில் அருமை சகோதரர் திரு விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். அவருடைய நிறுத்தி நிதானத்தோடு தான் அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கிறது என்பதை நான் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு அரசியல் இயக்கம் எந்த இலக்கை நோக்கி போகிறது? அந்த இலக்கு வந்து அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கின்ற இலக்கா, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இலக்கா, அனைத்து மக்களையும் ஒரு சேர எண்ணுகின்ற எண்ணம் அந்த தலைமைக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து தானே சார் முடிவு பண்ணுறாங்க அவங்க. இது வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் நிற்கலை. ஒரு தேர்தல் இன்று அவருடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன, மக்களை நாடி இருக்கிறதா அப்படிலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன மக்கள் தீர்ப்பு இருக்கோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான்
திரு விஜய் அவருடைய எதிர்காலம் இருக்கிறது. நீங்க அவரோட இணைந்து அரசியல் புதுசாக தொடங்கியிருக்கிறார். அவருடைய கொள்கைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அது நம்மளுக்கு புரியுது. அதுபடி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அப்படி அவர்கள் உறுதி தந்தால் யார் யாருடனும் கூட்டணி சேரலாம். அதிமுக விஜய் கூட்டணி இயல்பான கூட்டணி நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேர் தான் சொல்லணும். ஆனா ஒருவேளை உங்களெல்லாம் இணைக்காம அவர் வந்து அந்த கணக்கு வச்சிருக்காரோ, அதிமுக விஜய் பாமக இதர கட்சிகள்லாம் சேர்ந்தா அது ஒரு வலுவான ஒரு கூட்டணி. ஒரு கனவு உலகத்திலேயே செஞ்சிருச்சுட்டு இருக்கீங்க. எது சேர்ந்தா அது சேர்ந்தா இதுக்கு நான் எப்படி சார் மக்கள் தான் தீர்ப்பு. இப்போ ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி எல்லாம் 26க்கு முன்னாடி நடக்கலைன்னா உங்களுடைய பிளான் பி என்ன? சார் சார் 26க்கு முன்னாடி இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் நடக்கலை அப்படின்னா உங்க பிளான் பி என்ன, மாற்று திட்டம் என்ன? என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்களோ அந்த இயக்கம் அந்த நோக்கத்திற்கு பாடுபடுகின்ற தொண்டனாகவே கடைசி வரை என்னுடைய பணியை நிறைவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து தனி கட்சி தொடங்குறதெல்லாம் திட்டம்? அது ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். நான் தனி கட்சி நான் தொண்டர்களை, அதிமுகவின் தொண்டர்களை உரிமையை பாதுகாக்கின்ற மீட்டெடுக்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அவரோட இணைந்து செயல்பட நீங்க தயாரா? சார் ஆச்சரியங்கள்லாம் விட்டுட்டு இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஜனநாயக ரீதியில் கட்சி இயங்க வேண்டும் என்ற வலுவான வாதங்களில் செய்து தான் இனிமேல் இணைய முடியும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு இணைஞ்சோம். அவர் சுயரூபத்தை காட்டுறார். என்ன நிபந்தனை? அதெல்லாம் அந்த சுயரூபம் இனிமேல் இருக்கக்கூடாது. பொது நன்மை கருதி புரட்சித் தலைவர் எப்படி நடத்தினாங்க, புரட்சித் தலைவர் அம்மா எப்படி நடத்தினாங்க, அந்த பாணியில் அந்த பாங்கில் அண்ணா எப்படி இயக்கத்தை கொண்டு வந்தார். சாதாரண ஒரு தொண்டர் தானே சார் அவர். எடப்பாடி தலைமை இல்லாத அதிமுக அமைய வாய்ப்பு இருக்குன்னு டிடிவி சொல்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஹோப்போ எதிர்பார்ப்போ அதை நோக்கி வேற அந்த அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ சென்று கொண்டு இருக்குதா? ஆமாம், தொண்டர்கள் இணைய வேண்டும். இந்த தொண்டர்கள் இயக்கத்தில் தொண்டர்கள் இணைய வேண்டும் இணைந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இணைய மாட்டேன் என்று சொன்னால் அப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்க தொண்டர்கள்? எங்க எப்போ முடிவு? இந்த தேர்தலில் காமிச்சிட்டாங்களா சார்? அனைத்து தேர்தலையும் காமிச்சிட்டாங்க. யாருமே ஒருங்கிணைந்து தேர்தல் பணியை ஆற்றவில்லை. தேர்தல் பணி ஆற்றினாங்களா சட்டமன்ற நாடாளுமன்றத்தில்? சார் ஏன்னா மனச்சாட்சியை வெறுத்து பண்ண முடியல. இப்படி வந்து ஒரு தலைமை வந்து முடிவெடுத்து தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கு, ஜனநாயக செஞ்சு கொண்டு யாரும் ஓட்டு போடல, மக்கள் ஓட்டு போடல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி மதிப்பிடுறீங்க? கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை நிறைவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி பல்வேறு தேர்தல் காலங்கள் தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதனை நான் தினந்தோறும் ஒரு நாளைக்கு மினிமம் 1 இல்லாட்டி 2 இல்லாட்டி 3 அறிக்கை போய்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் அவங்க மேலே சாஃப்டாக இருக்கீங்க சார். நான் தெருவில் சண்டையாக சார் போட முடியும், சண்டையாக போட முடியும். தலைவர்களை வந்து எங்கே பார்த்தாலும், நேராக பார்த்தாலும், சட்டமன்றத்தில் பார்த்தாலும், பல்வேறு நிகழ்வுகள் பார்த்தாலும் எங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் வணக்கம் சொல்வதுதான் தமிழருடைய பண்பாடு. அதை நான் செய்கிறேன். வணக்கம் சொல்லி தானே சார் தர்மயுத்தம் வந்தது. பார்த்தார்கள், சிரித்தார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.